எத்தனை பேர் இந்த வண்டியை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கடலை இதுக்கு முன்னாடிலாம் விதைக்கணும் அப்படின்னா ஆள் வச்சு கொத்து கடலை போடுவாங்க, இல்லைன்னா மாடுங்க வச்சு ஏர் மூலமாக போடுவாங்க. இப்போல்லாம் மாடு அதிகமாக கிடைக்காததுனால இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடலையை உரித்து நச்சுக்கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷினில் ஒரு கேப் இருக்குது கடலைக்கொட்டை போடுறதுக்காகவே. அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. கடலைக்கொட்டை பார்த்திங்கன்னா நிறைய ரகம் இருக்குது. நாங்கள் 2 ரகமாக போட்டிருக்கோம் காட்டில். இந்த கடலை ஒவ்வொன்றும் மிஷின் ஓடும்போது இந்த கேப்பில் ஃபில் ஆகிக்குது. இது ரொட்டேட் ஆகும்போது ஒவ்வொரு கொட்டையாக இந்த ஹோலில் ஃபில் ஆகிக்கும். நம்ம எவ்வளோ கேப் கேட்குறோமோ அந்த அளவில் இந்த டியூப் வழியாக கொட்டை வரும். கீழே காட்டில் அதே அளவுக்கு பதிச்சு விட்டுட்டு போகும். மெஷின் ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் சுற்றி வரும். கரெக்டாகவே போனாலும் ஒரு சில கொட்டையெல்லாம் வெளியே தெரியும். அதை நம்ம கைகளால் இப்படி மறைச்சி விட்டுட்டு தான் வந்தாகணும். மிஷினுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா ½ hourக்கு 500 rupees.